ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி திருமண நாள், கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பக்ரீத் பண்டிகை. அதனால் என் இனிய சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னென்னா காலையிலேயே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். காலையிலேயே தொழுக போகணும். அதனால் தொழுக போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டோம். ரெடி ஆகிட்டே இருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே தொழுவ போயிடுவோம். தொழுவ போயிட்டு ஒரு 8-8:30 போல் வருவோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும். ரெடியாக தான் இருக்குது. நேற்று நைட்டு ஃபுல்லாக சமைச்சிருக்கோம். என்னென்ன டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு சின்ன மெனு தான். எப்போதும் போல் ஜாலர், வட்லாப்பம், கஞ்சி, கடல் பாசி இதை மாதிரி தான் பண்ணியிருக்கோம். எப்படியும் தொழுவை முடிச்சுட்டு வர்றதுக்கு 8:30 ஆகிடும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா காலையில் 6:30 மணிக்கெல்லாம் தொழுவை ரெடி இது பண்ணிவிடுவாங்க, வச்சுருவாங்க. நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே போகணும். ஏன்னா அதிகாலையில் தொழுகிறது தான் நல்லது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இருக்குது. அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியானம் மட்டன் பிரியாணி. நான் சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு தான் சொன்னேன். என் ஹஸ்பண்டுக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க நேற்று சாயங்காலமே மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் மட்டன் பிரியாணி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று காலையிலேயே பார்த்திங்கன்னா ஓவர் ஹெவி ஃபுட்டு தான். நேற்று நைட்டு ஃபுல்லாக நின்று சமைச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் மதியானத்துக்குள்ள வேலையை பார்க்கணும். வந்தோடனே சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். மட்டன் பிரியாணி செய்யணுமான்னு நினச்சாலே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வேலை காலையில் ஓடி இருக்குது. பட் வேறு வழி இல்லை. என்ன பாப்பா, ஏன் பாப்பா இப்படி? சரி சாப்பிடு. அதனால மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஈவினிங். அதனால் சரி, அதனால் ஈவினிங் பீச்சுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே காரில் தான் போகிறோம். காரில் போயிட்டு வந்துடுவோம். டின்னர் முடிச்சுட்டு தான் வருவோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா பெருநாள் அப்படின்னாலே நமக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் பெருநாளில் எல்லா வீட்லேயுமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதுதான் பெருநாளுடைய அந்த ஸ்பெஷல். இன்றைக்கி பக்ரீத் இல்லையா, இனிமேல் கறி வர ஆரம்பிச்சிடும். எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கறிகள் குமிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு ஒரே கறியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய மட்டன், பீஃப் அந்த மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளி வாசல்லாம் குர்பானி கொடுக்கும்போது வீடு வீடாக கொடுப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நாங்கள்லாம் கூட வாங்கியிருக்கோம். இப்போ அந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை. இருந்தாலும் சில ஊர்களில் இன்னமும் அந்த பழக்கம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை. சும்மா அக்கம் பக்கம் அந்த மாதிரி தான் வரும். இருந்தாலுமே ஓரளவுக்கு கறி நிறையா தான் வரும். அந்த உப்பு அதை என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் காய வச்சு சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். கறியை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அதில் பொரிச்சு விட்டோ இல்லை ஆணை காய்ச்சி சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட பக்ரீத் வந்தாலே நமக்கு ஒரு ஹாப்பி தான். அது ஒரு மாதிரியான ஒரு ஹாப்பி தான். ஸோ ரம்ஜான் எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.